அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 3/4/2025 ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி குரோதி வருடம். தமிழ் மாதம் பங்குனி 20ஆம் நாள். இன்று வியாழன்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் குற்றம் கடிதல். குறள் 437. செயற்பால செய்யாது இவர் யான் செல்வம் உயர்பாலது அன்றிக் கெடும். தெளிவுரை. செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யாமல் பொருளை சேர்த்து வைத்திருப்பவனின் செல்வம் பெருகாமல் அழியும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் குரு மற்றும் சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய் விளிம்பில் இருக்கிறது, கன்னியில் கேது, கும்பத்தில் இருந்த சனி மீனத்திற்கு பெயர்ச்சியாகி சனி பெயர்ச்சியாகி விளிம்பில் இருக்கிறது. சூரியன் ராகு அதோடு கூட சுக்கிரன் மற்றும் புதன் இரண்டுமே வக்ரம். மொத்தத்தில் அத்தனை கிரகங்களும் மீனத்தில் தான் இருக்கின்றது. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன்: இன்று உங்கள் தொழிலில் வேலைக்கு புதிய பணி நியமனங்கள் செய்வீர்கள். இன்று நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும். உங்கள் அப்பா வழி பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். என்று தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். தொழிலில் மேன்மை கிடைக்கும். ஆனாலும் சிலருக்கு தொழில் போட்டி காரணமாக தொழிலில் ஏமாற்றும் சிந்தனை கூட அதிகரிக்கத்தான் செய்யும். குடும்பத்தோடு சுற்றுலா செல்ல முடிவு எடுப்பீர்கள். இருபாலருமே இன்று பெண் தோழிகளிடம் பழகும் பொழுது கவனமாக இருங்கள். தேவையற்ற அவப்பெயர்களையும் மன உளைச்சலும் உருவாக காத்திருக்கிறது. முடிந்த பின்பு இந்த சூழல் நமக்கு தேவைதானா என்றுதான் தோன்றும். இந்த தினப்பலன் கேட்கும் எனது நண்பர்கள் அனைவரும் கவனமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உதவி செய்ய போய் கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்களை ஏற்படுத்தி கொள்ளவும் நேரும். பார்த்து நடந்து கொள்ளுங்கள். கடன் மற்றும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நீங்கள் இன்று சந்திப்பீர்கள். குழந்தைகளுக்கு கல்வியில் தடை உண்டாகும். ஆனாலும் கவலைப்பட ஒன்றுமில்லை. பிற்காலத்தில் நல்ல நிலையை அடையவும் முடியும். பள்ளிப்படிப்பு முடிந்து காலேஜ் சேர வேண்டும். ஆனால் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்க, இதுவா அதுவா, இந்த மாதிரியான குழப்பம் வரக்கூடிய காலகட்டம் இது. தற்போது யோசிக்கவோ அல்லது முடிவு செய்யவோ வேண்டாம். சிறிது நாட்கள் தள்ளி போடுங்கள், தெளிவு கிடைக்கும். அரசாங்க வழியில் சிறு சிறு நன்மைகள் ஏற்படும். இன்று புதிய வீடு கட்ட லைசன்ஸ்க்காக விண்ணப்பித்திருந்தது இன்று அப்ரூவல் ஆகும். வீட்டுக்கு தண்ணீர் பைப் கனெக்ஷன் தருவார்கள். இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கின்றது. என்று கண்டறிய முடியாத ஒருவித மன அழுத்தம் குடும்பத்தில் அனைவரிடமும் இருப்பதாகத்தான் தெரியும். வம்ச ரீதியாக ஏதோ ஒரு குறை தொடர்ந்து வருவது போல் அடையாளங்களும் இன்று நீங்கள் பார்ப்பீர்கள். இன்று நீங்கள் சித்தர் சமாதி இருக்கும் இடங்களுக்கு சென்று வருவீர்கள். உடற்பயிற்சி விளையாட்டு ஆர்வம் ஏற்படும். ஒரு ரகசியம் சொல்கிறேன், கேளுங்கள். அப்படியே நீங்கள் வலிமையுடையவராக காட்டிக்கொண்டாலும் உள்ளூர பயம் இருக்கத்தான் செய்யும். பங்கு தொழில் செய்வதனை தவிர்க்க வேண்டும், முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இதற்காக முதலீட்டை தள்ளி வைப்பதுவே நலம். உங்கள் சகோதரனுடன் இருக்கும் சொத்து பிரச்சனை பேச்சுவார்த்தையில் உங்கள் மனைவி சொல்வதை காது கொடுத்து கேட்டு நடப்பது எந்த விதமான பஞ்சாயத்தும் இல்லாமல் சுமூகமாக முடியும். என்று உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணும் நீங்கள், உங்களிடம் பலவிதமான திறமை இருந்தாலும் அது பிறருக்கு புரிய வைக்க எப்பவும் போல போராட்டம்தான் இன்றும். அது மட்டுமா, தொழில் மற்றும் பணி விஷயத்தில் எப்பொழுதும் தொடர்ந்து அவமானங்கள் நிகழ்வது போலத்தான் தோன்றும். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை நடைபெறும். வயதான உறவினர்களுக்கு உடல் நல சிக்கல் ஏற்படும். கருக்கலைதல் ஏற்படும். கருவுற்ற பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உடல் நலம் சார்ந்த நீடித்த செலவுகள் வரும். விரல்களின் உபாதைகள், இடது காது, தோல் நோய்கள், இஎன்டி பிரச்சனை, மறதி, தோள்பட்டை தொடர்பான வேதனை, தொண்டை நரம்பு வலி இப்படியாக ஏற்படும். இன்று நீங்கள் புத்துக்கோயில், காளிதுர்கா ஆலயங்கள், ஆசாரி தெரு, குடோன், கோயில் நிலம், பந்தல், மேடை, கூட்டுறவு வங்கி, ராமர் கோயில், வணிக வளாகம், வீட்டு உபயோக பொருட்கள் கடை, கொரியர் ஆஃபீஸ், நூலகம், பத்திரிகை அலுவலகம், ஜோதிடர் அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று பிருந்தா, வில்வா, துளசி, கஸ்தூரி, முகமது, அகமது, பாக்கியம், மயில், மஞ்சுளா, குமரன், முருகன், சண்முகம்
இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்று சமையலில் கீரை, பதப்படுத்திய பொருட்கள், இனிப்பு பதார்த்தங்கள், பாகற்காய், கோதுமை உணவுகள், கோவைக்காய், முள்ளங்கி, துவரை இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று வெள்ளை, மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.